எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லதா ஸ்வீட் ஹோம். எல்லாருமே சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸ்க்கே பிடிச்ச விஷயமான புடவை கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம். நாங்க வந்து பொதுவா புடவைக்கார வீட்டுல வர வச்சு தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க கடைக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி. லாஸ்டா ஒரு சில்க் சாரி பர்ச்சேஸ் பண்ணிருப்பேன். மத்தபடி இவர்கிட்ட தான் எங்கிட்ட இருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் இவர்கிட்ட எடுத்தது தான். இந்த புடவை எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த மட்டும் இல்லைங்க, என்னோட நாத்தனார்து, தம்பி வைஃப்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன். மோஸ்டா இல்ல சில்க் காட்டன் சாரீஸ் தான் இருக்கும். இதெல்லாம் பிரிச்சு காட்டுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நாங்க பர்ச்சேஸ் பண்ண வீடியோவும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நீங்க பாத்துட்டு வாங்க. அவர்கிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத பாத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இவர் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ்வலாக எடுக்கிற புடவைக்காரர். நாங்கள் வந்துட்டு இவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணோன்னே அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டார். மேடம் இந்த ஆங்கிளில் வைங்க, அந்த ஆங்கிளில் வைங்கெல்லாம் அவர் எனக்கு சஜஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு புடவையாக எடுத்து காமிக்க ஆரம்பித்தார். இவர்கிட்ட மோஸ்ட்டாக நாங்கள் சில்க் காட்டன் சாரீஸ் தான் எடுப்போம். அவர்கிட்ட கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேன்சி காட்டன், அப்புறம் ஃபேன்சி டிசைனர் சாரீஸ் அந்த மாதிரிலாம் நிறையவே கொண்டு வருவார். ஸோ இவர்கிட்ட தான் நான், என்னோடய சிஸ்டர்லாம், அப்புறம் என்னோடய மாமியார் அவங்களாம் இவங்ககிட்ட தான் பர்ச்சேஸ். இந்த வீடியோ ஃபுல்லாகவே அவர் 2 வாட்டி வந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எடுத்த வீடியோ தாங்க. அப்போ என்னோடய சிஸ்டர்லாவும் கூட இருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து இந்த சாரீ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவங்களும் ஒரு சாரீ எடுத்தாங்க. நான் வந்து என் தம்பி ஒய்ஃப்க்கும் எனக்குமே எடுத்திருந்தேன். அவங்களுக்கு அந்த சாரீ பிடிக்கல, ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கி கொடுத்துலான்ட்டு செகண்ட் டைமாக வர வச்சுருந்தோம். பொதுவாக நம்ம இன்லாஸ் கூடலாம் ஷாப்பிங் போகும்போது பார்த்திங்கன்னா, நான் கல்யாணம் புதுசில் சொல்கிறேன், கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். நமக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நம்ம டேஸ்ட்டுக்கு ஒத்து வராது. பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே என்னோடய டேஸ்ட் என்ன, எனக்கு என்ன பிடிக்குன்றத நான் கரெக்டாக சொல்கிறேன். அதே மாதிரி அவங்க செலெக்ஷனுமே சூப்பராக இருக்கும். அதையுமே நான் வந்துட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதை நான் சூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் உண்மையை மட்டும்தான் சொல்லணும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா புடவை கடையில் போய் வாங்குறத விட இந்த மாதிரி கொஞ்சமாக யூனிக்காக கொண்டு வர சாரீஸ்லேருந்து செலக்ட் பண்ணுறதே எனக்கு பெட்டராக தோணுது. அவ்வளோ புடவையிலேருந்து எதரா செலக்ட் பண்ணுறதுன்ற மாதிரி இருக்குது கடைக்கு இப்போலாம் போனால். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த பிங்க் சாரீ தாங்க நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருந்தேன் தம்பி ஒய்ஃப்க்கு. இது ரொம்ப வெயிட்டாக இருக்கு அண்ணி, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கிறது தானே பெஸ்ட்டு, அதனால் நெக்ஸ்ட் டைம் வர வச்சுருந்தேன். அப்போ எடுத்த வீடியோ தாங்க இது. அப்போ பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கலெக்ஷன்ஸில் சில்க் காட்டன் கொண்டு வந்திருந்தார். அடடா, நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லையேன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த ப்ளூ வித் எல்லோ காம்பினேஷன் கூட சூப்பராக இருந்ததுங்க. நான் அப்படியே ஒரு புடவையாக எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். நான் லாஸ்ட் டைம் சூஸ் பண்ண புடவையிலேயே கொஞ்சம் புட்டாஸ்லாம் போட்டு கொண்டு வந்திருந்தார். அதை பார்த்தோன்னே நான் யோசித்து வச்சுட்டேன், நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கினா என்ன அப்படின்ற மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருந்தது. சரி, கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இது வந்து ஒரு 500 rupees எக்ஸ்ட்ரான்னு சொன்னார். சரி, என்ன தான் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தானே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சரி, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்ற சாரீஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலான்ட்டு எல்லா சாரியும் பார்த்துட்டு இருந்தேன். தம்பி ஒய்ஃப்காக தான் பார்த்துட்டு இருந்தேன் புடவையை. இந்த பர்பிள் சாரியை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. இதையே செலக்ட் பண்ணிடலான்ட்டு யோசித்து வச்சுட்டேன். பொதுவாக என்னென்னா, நம்ம கடைக்கு போயிருந்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுடுவோம். அதை விட பெட்டராக இருக்கான்ட்டு மற்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் கடைசியில் நம்ம வாங்கிட்டு வர ட்ரெஸ் ஆகட்டும், சாரீ ஆகட்டும், என்னவாக இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுருப்போம் பாருங்கள், அதே தான் கடைசியில் வாங்கிட்டு வருவோம். அதுக்கு நம்ம அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா கலெக்ஷன்ஸையும் பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி தான் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா எல்லோ கலர்னால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அடிக்கிற எல்லோ இல்லாமல் சட்டிலாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இது பார்த்திங்கன்னா மாம்பழ எல்லோன்னு தான் சொல்வேன். இது ஆனால் வீடியோவில் பார்க்க ஆரஞ்சு கலரில் தெரியுது. இது வந்து மாம்பழ எல்லோ வித் அந்த சாண்டில் கலர் பார்டர். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வீடியோ கால் போடாமே வாங்கி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பி வாங்கிட்டேன். பட் அது புடவை பிடிக்காதனால இந்த வாட்டி அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்ட்டு வீடியோ கால் போட்டு எல்லா புடவையுமே காமிச்சிட்டேன். அவங்களுக்குமே இந்த பர்பிள் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதையே செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அம்மாவையும் கேட்டேன் ஏதாவது சாரீ வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்கன்ட்டு. அவங்க எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நேவி ப்ளூ சாரீ பாருங்கள், சூப்பராக இருந்ததுங்க. செல்ஃப் பார்டர், ஆனால் கான்ட்ராஸ்ட் பார்டர் கிடையாது. இந்த சாரீ கலரில் நான் 2-3 வாட்டி கட்டிட்டனால இந்த கலர் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பட்டு சாரீ மாதிரியே இருந்தது. இந்த க்ரீன் வித் ப்ளூ கலர் சாரீ வந்துட்டு ப்ரொக்கேட் டிசைன் சொன்னார். பட் எனக்கு என்னென்னா நம்ம வளையல் ஏதாவது போட்டிருந்தா அந்த நூல்லாம் மாட்டும் அப்படின்னு யோசித்தேன். அதனால் இந்த சாரியை நான் ப்ரிஃபர் பண்ணலை. பட் இதில் 2 கலர் வச்சுருந்தார். இன்னொரு க்ரீன் கலர் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த சாரீ பாருங்கள், இது ஒரு காமனான கலர் ஆகிடுச்சுங்க. ப்ளூ வித் பிங்க் பார்டர் டிசைனு. அதுவும் நிறைய சாரீக்கு இந்த பிங்க் கலர் காம்பினேஷன் தாங்க வருது. நிறைய ப்ளவுஸ் வந்துட்டு பிங்க் கலர்லேயே வரதுனால ஒரு ப்ளவுஸ் தைச்சி வச்சுக்கிட்டா போதும் போல். அந்த மாதிரி தான் இப்போ வர சாரீஸ் எல்லாம் நிறைய இந்த பிங்க் கலர் காம்பினேஷனில் பார்க்குறேன். நான் வீடியோ காலில் காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்ன்ட்டு அழகாக எனக்கு அரேஞ்ச் பண்ணி காமிச்சிருந்தார். ஒரு 4-5 புடவையை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தார். சரி, அவங்க பார்க்குறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் இல்லையா, இதுலேருந்து எதாவது செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு காமிச்சார். இந்த எல்லோ கலர் சாரீ தாங்க நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண இந்த சாரீ. இதில் பாருங்கள், ஃபுல் பிளெயினாக இருக்குது, புட்டாஸ் எதுவுமே கிடையாது. நான் செகண்ட் டைம் எடுத்தது கொஞ்சம் கிராண்ட் லுக்காக இருந்தது. நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னோன்னா அவர் எதுவுமே சொல்லலை. மாற்றிக்கோங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த 2 ப்ளூ சாரியுமே பார்த்திங்கன்னா பிச்வாய் டிசைன் சொன்னார். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மாடல். ஃபஸ்ட்லாம் வந்து ஜரியில் தான் வரும் இல்லையா, இப்போ வந்துட்டு லேட்டஸ்ட்டாக பிச்வாய் டிசைன் சொல்லிட்டு லோட்டஸ் டிசைன் வந்திருக்கு. எங்கள் அத்தைக்கு பார்த்திங்கன்னா இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் 2 கலரில் எதை சூஸ் பண்ணுறதுன்ற யோசனையிலே இருந்தாங்க. வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. சரி, நான் வந்துட்டு இந்த புடவை எடுத்துக்கோங்கன்ட்டு இதுதான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அவங்க 2 கலர் சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இவர் காமிக்கிற சாரீ பார்த்திங்கன்னா உப்பாடா சாரின்னு சொல்லுவாங்க. இது கட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃப்ளீட்ஸ்லாம் அவ்வளோ கன்வீனியண்ட்டாக ஈஸியாக வந்துடும். நம்ம கொஞ்ச நேரத்துலேயே ஈஸியாக கட்டி முடிச்சிடலாம் இந்த புடவையெல்லாம். இப்போ இந்த சாரீ ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா 4000 ரேஞ்ச் வருங்க. இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற ஒர்த் தான் இருக்கும் சாரீஸ்லாம்.
என்னோட செலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட்டாக அத்தை தான் அந்த புடவையை செலக்ட் பண்ணாலும் மற்ற சாரீஸ் எல்லாத்தையும் பார்த்துடலான்ட்டு எல்லா புடவையும் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கிரே வித் ஆரஞ்சுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனாக இருந்தது. பட் எனக்கெலாம் அந்த கலர் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபேராக இருக்கவங்க கட்டினா ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்குமே லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த லைட் க்ரீன் வித் டார்க் க்ரீன் காம்பினேஷன் சாரீ ஒன்று காமிச்சேன் இல்லையா, அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த எல்லோவையும் விட மனசும் வரல. அத்தை வந்துட்டு நான் வச்சு பார்க்குறத பார்த்துட்டு ரெண்டுமே எடுத்துக்கோ அப்படின்னாங்க. ரெண்டுமே எடுத்து நம்ம உடனே கட்ட போகிறதில்ல, எப்படி இருந்தாலும் இன்னொன்று கட்டுறதுக்கு ஒரு 6 months ஆச்சு ஆகிடும். ஃபங்க்ஷன் வரும்போது தான் கட்ட முடியும். அதனால் சரி யோசிச்சுட்டே இருந்தேன் ரெண்டுத்தில் எது எடுக்கிறதுன்ட்டு. புடவைக்காரரும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளீட்லாம் வச்சு கொடுத்து கண்ணாடியில் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு வாங்கன்ட்டு கையில் கொடுத்தாரு. 2 புடவையும் வச்சு பார்த்தேன். இருந்தாலும் ஃபஸ்ட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்ற மாதிரி இந்த ஆரஞ்சு வித் சாண்டில் கலரே எடுத்துக்கிறேன்ட்டு அதையே ஃபைனல் பண்ணி கொடுத்துட்டேன். இவர்கிட்ட பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டு தாங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம். மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மந்த்லி பே பண்ணி நம்ம வாங்குறதுனால நமக்குமே கஷ்டம் தெரியாது. அட் அ டைம் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டுன்றது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இந்த மாதிரி வாங்குறதுனால கொஞ்சம் புடவையும் செய்கிற மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லா புடவையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்திருக்க புடவையிலேருந்து கொஞ்சம் குறைச்சி கேட்போம். இருந்தாலும் ரொம்பலாம் குறைக்க மாட்டார். ஒரு 100 to 200 rupees குறைச்சி கொடுப்பாரு, அவ்வளவுதான். அது கூட நாங்கள் ரெகுலராக எடுக்கிறதுனால தான் அந்த அமௌண்ட்டு. அப்படி இல்லைனா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் சொல்லுவார். அந்த அமௌண்ட்டை வந்து கார்டில் எழுதி கொடுத்துட்டாருன்னா நம்ம மந்த்லி பே பண்ண வேண்டியது தான். யூஸ்வலாக புடவைக்கார்கிட்ட இப்படி தாங்க இருக்கும் எங்கள் பர்ச்சேஸு. நம்ம ஒரு நாள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கால் பண்ணோம்னா புது கலெக்ஷன் இருந்ததுன்னா கொண்டு வருவார். அப்படி இல்லைன்னா இல்லை மேடம் நெக்ஸ்ட் டைம் நான் வரேன், இப்போ புது கலெக்ஷன்லாம் வரல அப்படின்னு சொல்லிடுவார். எனக்குமே ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அன்றைக்கி புடவையெல்லாம் வாங்கி வச்சுட்டு அத்தைக்கிட்ட சொல்லிவிட்டு நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். இப்போ வாங்க அவர்கிட்ட வாங்கின புடவைல உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மயில் கலர், இது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து எங்கள் மாமியாரோட செலெக்ஷன். இந்த புடவையில வந்துட்டு பார்டர் வந்து ஆரஞ்சு கலரில் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் பிரிண்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலி அவங்க ரொம்ப எடுக்க மாட்டாங்க, பட் இந்த புடவையை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துக்கவே எடுத்தாங்க. நெக்ஸ்ட் சாரி பாத்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர், வாடாமல்லி கலர்னு சொல்லுவாங்க. இதுக்குமே கான்ட்ராஸ்ட் பார்டருங்க. எனக்கு பாத்தீங்கன்னா பர்சனலா கான்ட்ராஸ்ட் பார்டர் ரொம்ப பிடிக்கும் செல்ஃப் பார்டர் விட. இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அப்போ நீ எடுத்துக்க வேண்டியதானே? பாருங்க கிருஷா தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கா. அப்போ நீ எடுத்துக்க வேண்டியதானேன்னு கேட்குறா. நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கும் சூஸ் பண்ணுவோம். அதனால தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா பசங்களுக்குமே என்னோட சாரியை விட இந்த பர்பிள் கலர் சாரி தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அழகா இருக்குங்க பார்க்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் சாரிங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வீடியோல சொல்லியிருப்பேன்,
நான் வந்துட்டு பிளெயினா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் அவர் எடுத்துட்டு வரும்போது இந்த ஸ்ட்ரைப்ஸ்லாம் இருந்தது, பார்க்க சூப்பரா இருந்ததுங்க. இதுல குட்டி குட்டி புட்டாஸ், அப்புறம் இந்த வைர ஊசி பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நான் அந்த பிளெயின் சாரியை கொடுத்துட்டு இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் கொடுத்துருக்காங்க. இதாங்க அதோட பல்லும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லுக்கோடவே இருந்தது. இந்த சாரீக்கு தான் பார்த்தீங்கன்னா நானே ஆரி ஒர்க் போட போகிறேன். அதுக்காக ஒரு டிசைனும் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். டிசைன்லாம் போட்டுட்டு அது எப்படி வந்திருக்குன்ட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட சிஸ்டர்லா சாரீங்க. இந்த காம்பினேஷன் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. இது ஒரு சூப்பர் காம்பினேஷன், டார்க் கிரீன் வித் மெரூன் பார்டர். இது வைரோசி பேட்டர்னுங்க. அப்புறம் இதுக்கு பல்லு பாத்தீங்கன்னா இதுவுமே நல்லா இருந்துச்சு பார்க்க, சூப்பரா இருக்குல்லங்க. இதுக்கு லைட் மைல்டா ஒரு ஆரி ஒர்க் பண்ணி போட்டா ரொம்பவே அழகா இருக்கும். என்ன கம்மி நெக்ஸ்ட் ஒரு நார்மல் saree தான் எடுத்திருந்தேன். இது வந்துட்டு லைட் பர்பிள். இந்த சாரியுமே பார்த்தோன்னு பிடிச்சிருந்ததுங்க. சரி நார்மலாக எங்கன்னா கோயிலுக்கு அந்த மாதிரி கட்டிட்டு போகலான்ட்டு இந்த சாரீ எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க பல்லுள்ள. நெக்ஸ்ட் ஒரு காட்டன் சாரீங்க. இதுவும் அவர்கிட்ட எடுத்ததுதான், பட் இது எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. நான் இன்னும் பிளவுஸே தைக்கல. இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல சில்வர் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டா இருக்குங்க இந்த புடவை. இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு, அதனால இதை எடுத்திருந்தேன் நானு. இந்த சாரீஸ்ல தான் அவர்கிட்ட எடுத்திருந்தோம். இதுல உங்களுக்கு எது ஃபேவரட்ன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். வேறொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. பாய். இப்படிக்கு அன்புடன் லதா. டேக் கேர்.